குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. குரு நன்றாக வாழ்க. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பம், இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலசக்கரத்தோட 2வது வீட்டில் குரு பலமிழந்துட்டார். அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம், காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது. வாக்கு, கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலமிழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார். அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அந்த வகையில் கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு, வக்ர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளைக்கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சி ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னா, மற்ற ராசிக்காரர்களை விட அதிகம் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஆளுங்க, இதை அணுக வேண்டிய ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். ஏன்னா குரு பகவான் அசுர குருவான உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானோட வீடான உங்களோட சொந்த ராசியில் இருக்கார். அசுர குருவோட வீட்டில் இப்போ தேவகுரு அசுர பலம் அடைகிறார். அதாவது பலம் வாய்ந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க, வஜ்ராயுதம். அப்படிப்பட்ட ஒரு வஜ்ராயுதம் தாங்கிய குரு போல இவர் பலம் அடைகிறார். அப்படிங்கிறதால தான் குரு வஜ்ராயுத யோகம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான யோக பலன். சரி, இந்த குரு வஜ்ராய யோகம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, அஷ்டம வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு இப்போ உங்களோட சொந்த ராசியிலேயே பலமடைகிறாரு. இப்போ இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப சோதிச்ச ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிவிடலாம். ஏன்னா உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் ராகு இருக்காரு, தொழில் வீட்டில் சனி இருக்காரு. இப்படி வருட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஆனாலும் இந்த குரு பகவான் வக்ரம் ஆனார் பார்த்தீங்களா, இந்த ஒரு 3-4 மாசத்துல படாத பாடுபட்டுட்டோம். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு தலைகீழாக மாறி போச்சு. நல்லா தான் இருந்தது, என்ன நடந்துச்சுன்னே தெரில. சொந்த தொழில் முடங்கி கிடக்கு, சொந்த வேலை அப்படிங்கிறது அமையல. நிறைய பேர் வேலையை கூட விட்டு நின்றுருக்கலாம். வேறு வேலை கிடைக்கிதுன்னு ஆசை காட்டி போயிருப்போம். ஆனால் போன இடத்துல வேலை செட் ஆகிருக்காது. இப்போ பழைய வேலைக்கும் வர முடியல. 10 ரூபா காசு பணத்துக்கு கஷ்டப்படுறோம். கடன் எப்படி அடைக்கிறது அப்படின்னு தெரியல. இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஒரு 4 மாத காலத்துக்குள்ளேயே வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அப்படிங்கிற ஒரு மோசமான நிலையில் நீங்கள் இருக்கிறப்ப தான் குரு பகவான் பலமடைகிறார். இப்போ 8ஆம் இடம் அஷ்டமாதிபதி குரு பலமடைகிறது கெடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரே லாப வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதால காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. அதை முதல்ல மனசில் வச்சிங்க. சரி, இப்போ அஷ்டமாதிபதியான குரு பலமடைகிறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டா நீங்கள் கவனமாக இருந்துக்கலாம். அப்புறம் லாப வீட்டுக்கு அதிபதியான குரு பலமடைகிறதால என்ன லாபங்கிறதையும் பார்த்துரும். இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு அதிபதி அவர் பலமடைகிறார். அப்படிங்கிறப்ப மாமன் மைத்தனர் வகையில், அது தாய் மாமனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் இந்த உறமுறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வகையில் பகை உருவாகாமல் கவனமாக பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நம்ம பெண் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, பெண் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் தேவையற்ற பகை உருவாகாமல் பார்த்துக்கணும். கூடுமான வரைக்கும் அவர்கள் பிரச்சனைக்கு நாம் போகிறதும் நம்ம பிரச்சனைகளுக்கு அவங்க வர்றதும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிருங்க.
அதேமாரி தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் விரிசல் விழக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போனால் நம்ம அப்புறம் ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் எதையாவது போட்டு ஒன்று கிடக்க ஒன்று யோசிச்சுக்கிட்டு உடம்பு பாதிச்சுக்கிட்டு போயிடும். கவனமாக இருந்துங்க. அதுமாரி இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் அப்படிங்கிறத நம்ம தவிர்த்துருவோம். இருக்கிற தொழிலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். பெருசாக கடன் வாங்கி முதலீடு போடுறேன் அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். கூட்டு தொழில் முயற்சி அப்படிங்கிறது வேண்டாம். சரி, லாப வீட்டுக்கு குரு அதிபதியாக இருக்காரு. அதால் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. புது முயற்சிகள் வேண்டாம். அதே நிறுவனத்தில் உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், பல வருஷமாக நான் டெம்பரவரியாகவே தான் கிடக்கேன், எனக்கு ஒரு பர்மனெண்ட் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த தை மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுமாதிரி அரசு வழி ஆதாயம் இருக்கும். இப்போ அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லோன் ஒன்று வாங்கணும், இல்லை ஏதாவது மானியத்தில் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன், ஒரு தொகுப்பு வீடு போடலான்னு இருக்கேன், இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுமாரி காசு பணம் கொடுத்த இடத்துல வசூலாகாமல் கிடந்திருக்கும், அதால் பிரச்சனைகள், அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் எல்லாமே இதுக்கு மேலே சீராயிடும், ஒழுங்காயிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கடங்கண்ணியே கொஞ்சம் அடைச்சிடலாம். இப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறதும் இப்போ பலமடையுது. ஏன்னா குரு பலமடைஞ்சிட்டாருன்னா அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பலமடையுது இல்லையா. குரு ராசிக்கு 5வது வீட்டை பார்க்குறார், 7வது வீட்டை பார்க்குறாரு, 9வது வீட்டை பார்க்குறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கு எதாவது இருந்ததுன்னா அதில் இப்போ நீங்கள் ஜெயிச்சு சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். அதுமாரி பூர்வீக சொத்தை ஏதாவது நாம் விற்பனை செய்யணும், விற்க முடியாமல் கிடக்கு, தேவையில்லாத விலை சரியாக போக மாட்டேங்குது, இப்படியெல்லாம் கிடக்குது, 4 பேர் தட்டி விட்டுறான், இப்படி இருக்கிற நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் மாறி சொத்தை பங்கு போட்டு விற்கலாம். இல்லை ஒரு பாகத்தை விற்றுட்டு இன்னொரு பாகத்தில் ஏதாவது பண்ணையம் பண்ணுறேன், வீட்டை கட்டி வாடகைக்கு விட்றேன், ஒரு கடை கட்டுறேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், இந்த மாதிரியான முயற்சிகள் அப்படிங்கிறத தாராளமாக எடுக்கலாம். அதுமாரி கடந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து வழக்கு ஏதாவது தோற்றுருந்தா கூட இந்த தை 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும், சில பேருக்கு பெண் வாரிசு இல்லை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும், சில பேருக்கு வாரிசே இல்லை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டம் இருக்கும். என்ன வாரிசு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களோ அந்த வாரிசை குரு பகவானே உங்களுக்கு அருள போகிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதங்கள் அப்படிங்கிறது இப்போ நிச்சயமாக நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. குருவோட பார்வை ராசிக்கு 5ஆம் வீட்டில் பதியும் போது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகள் நமக்கு பெருமை சேர்ப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். 7ஆம் வீட்டில் குரு பார்வை விழுது அப்படின்னா மனைவி வழி சொத்து சேர்க்கை சில பேருக்கு இருக்குது. மனைவி வழி சொத்துக்கள் வரலாம், இல்லை பிரிந்து போன மனைவி வழி சொந்தங்கள் இணையலாம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. யார் இல்லைனாலும் நமக்கு 4 பேர் இருக்காங்கடா அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்கும். 9ஆம் இடத்துல குரு பார்வை விழுது அப்படிங்கும்போது சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை கடந்த காலகட்டத்தில் வீடு கட்டி கடன்பட்டுட்டேன் அப்படின்னா அதை அடைக்கலாம், வீட்டுக்கு மராமத்து பணி செய்யலாம், புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த குரு பகவானோட 9ஆம் பார்வையால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதேமாரி 9ஆம் வீட்டில் குரு பார்வை இருக்கும்போது தந்தைக்கும் மகனுக்குமான பிணக்குகள் நீங்கும். விட்டு கொடுத்து போனால் பெரிய அளவில் வளர்ச்சி வாய்ப்புகள், கௌரவம், அந்தஸ்தோடு வாழக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த தைப்பூசத்தன்னைக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. முருகப்பெருமான மனசார வணங்கிட்டு குரு பகவானுக்கு நெய்தி ஏற்றுங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த குரு வக்கர காலம் உங்களை குபேரனாக்கியே காட்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.